Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இதை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப இப்படி தான் செய்யணும்னு வீட்டில் எல்லாருமே கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக ஒரு கடாயை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன். இதை நம்ம ஆட் பண்ணி வறுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயிலே கொஞ்சமாக நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெறுமனே கத்திரிக்காய் வச்சும் செய்யலாம், கூட முருங்கைக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 6 முருங்கைக்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கிறேன். வெறுமனே எண்ணெயிலே நாம் இதை கொஞ்சமாக வறுத்துக்க போகிறோம். இப்படி வறுக்கும் போது நமக்கு ஒரு 50% அளவுக்கு வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் கிரேவியில் ஆட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வெறுமனே கத்திரிக்காய் வச்சும் நீங்கள் இந்த கிரேவி செஞ்சுக்கலாம். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வறுக்கும்போது கொஞ்சமாக இது கூட லைட்டாக உப்பு ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு 50% அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இதை இறக்கி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்ச உடனே 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலைகளும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம காய் வதக்கும் போதே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கட்டும். நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ரஃப்பாக சாப் பண்ண 2 தக்காளி மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 12 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்ததாக கிரேவிக்கு தேவையான 1/4 கப் அளவுக்கு தயிர் ஒரு பவுலில் ஆட் பண்ணி கட்டிகள் இல்லாமல் நல்லா பீட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு டேஸ்ட்டும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட வெங்காயம் வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா நமக்கு கிரேவியாக வதங்கி வரணும். அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த கிரேவியோட ஹைலைட்டே நம்ம எண்ணெயில் வதக்கிற கத்திரிக்காய் முருங்கைக்காயும் ப்ளஸ் தயிர் ஆட் பண்ணுறது தான். இப்படி நீங்கள் செய்யும்போது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் செம்மையாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் காஷ்மீரி மிளகாய்த்தூளும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் எந்த மிளகாய்த்தூள் உங்களுக்கு அவைலபிளோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கலரிங்காக தான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இது கூட நாம் பீட் பண்ணி வச்சுருக்க தயிரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு டெக்ஸ்டரும் நமக்கு அட்ராக்டிவாக இருக்கும். தயிர் ஆட் பண்ண பிறகு 2 to 3 மினிட்ஸ் நம்ம வதக்கி விட்டோம்னா தயிரும் மசாலா பொருட்களும் சேர்ந்து நமக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள், பார்க்கும்போது தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு கிரேவியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வதக்கி வச்சுருக்கிற முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் நமக்கு கொஞ்சமாக முருங்கைக்காய் வெந்து வரணும். ஸோ 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். வெறுமனே கத்திரிக்காயில் செஞ்சிங்கன்னா தண்ணி இந்த அளவுக்கு ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஒரு 1/4 கப் மட்டும் ஆட் பண்ணாலுமே கத்திரிக்காய் கிரேவி நமக்கு நல்லா கிடச்சிரும். இப்போ நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா வெந்து தண்ணியில் நல்லா வற்றி நமக்கு திக்கான ஒரு கிரேவியாக இருக்குது. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இறக்கும்போது நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இது போல் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதோட கிரேவி டெக்ஸ்சரே உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட சாப்பிட தூண்டும். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டியான கத்திரிக்காய் முருங்கைக்காய் கிரேவி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதில் ஆட் பண்ணுற காரம், உப்பு எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். எப்போவுமே நம்மளோட சமையலின் சூப்பர் சுவைக்கு ஜஸ்ட் குக் வித் லவ் அண்ட் கேர். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டு, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கன்னு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.